தங்கலான் வந்து எனக்குள்ளே இருக்கான். எனக்கும் அவனுக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குது. தமிழ் சினிமாவுடைய ஒரு மைல்ஸ்டோன் மட்டும் இல்லாமல் ஒரு வரலாறாக மாறக்கூடிய ஒரு படமாக இது இருக்கும். தங்கலான் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு கோல்டு மாதிரி. தங்கலான் எல்லாரும் மனசும் தங்குவான். நாங்களே சார் எப்படி இவ்வளோ உழைச்சிட்டே இருக்கீங்க, இந்த ப்ரெஷரை எப்படி தாங்குறீங்க அப்படிங்கிறப்ப அவர் ஒன்று சொன்னார். 2024 3 பிளாக் பஸ்டர் மூவி என்கிட்ட இருக்கு. தங்கலான், கங்குவா, வா வாத்தியாரு அடுத்தடுத்து ரிலீஸ், ஸ்டுடியோ ரிலீஸ். ஞானவேல் சார் ஒரு விஷனரி ப்ரொடியூசர்னு சொல்லணும். சாரோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஒரே படத்தில் விக்ரம் சாரை சேர்க்கணும், சூர்யா சார் வரணும், காட் சார் வரணும், நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நடத்தி காட்டிகிட்டு இருக்கீங்க சார். பெஸ்ட் விஷஸ். இந்த படம் வந்து கண்டிப்பாக இந்தியன் ஃபிலிமில் மைல்ஸ்டோனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வேலையை செய்யறதுக்கு வந்து வேற ஆள் கிடையாதுன்னு ஒரு டைலாக் இருக்கும் அந்த ட்ரெய்லரில். ஆக்சுவலாக இந்த படத்தில் எஸ்பெஷலி விக்ரம் அண்ணா ரோலை பண்ணுறதுக்கு இங்கே வேற ஆளே கிடையாது. நீங்கள் சியா விக்ரம் மட்டும் இல்லை, என்னோட கங்கம்மாவுக்கு நீங்கள் எப்போவுமே தங்கலான் தான். நீங்கள் பண்ண இந்த தங்கலான், இந்த கேரக்டர் மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த உலகம் பார்த்ததே கிடையாது. Vikram sir, I couldn't have done this without you. You're the sweetest, the most giving co-actor I have worked with. நீங்கள் ரஞ்சித்தோட கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு படமும் வேற வேற ஒன்று சார்ந்து ஒன்று இருக்கவே இருக்காது, ஒரு மாறிக்கிட்டே இருக்கும். அந்த பார்வை தான் வந்து ரஞ்சித். நம்மளுடைய சொல்லப்படாத கதைகளை வந்து நம்ம வந்து சினிமாக்குள்ளே சொல்லலாம். அந்த சினிமா வந்து பாப்புலராக பவர்ஃபுல்லான மீடியமாக இன்றைக்கி வந்து இருக்குது. அந்த மீடியமாக நம்ம வந்து கையில் எடுக்கிறப்போ நம்மளுடைய பிரச்சனைகளை, நம்ம சொல்லப்படாத அந்த வரலாறை மக்கள்கிட்ட ஈஸியாக கொண்டு போய் சேர்க்குற ஒரு டூலாக இந்தியாவில் சினிமா இருக்கிறதுனால தான் நான் சினிமாவை தேர்ந்தெடுத்தேன். உயிரை கொடுத்து நடித்தாங்க. அது வந்து ரஞ்சித்தும் சொல்லும்போது அதை நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் படத்தோட அழகு என்னன்னா, இந்த ஃப்ரேம்ஸ் அழகாக இருக்கும். ரஞ்சித்தோட ஓவியம், இது அந்த படமே ஒரு ஓவியம் மாதிரி தான் பண்ணியிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். அந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், எனக்கு தெரியும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு பெரிய ஹைலைட். பெர்ஃபார்மன்ஸ்னால் எங்கள் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை, இந்த 200 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேசப்படும். ஐ படத்தில் வந்து ஒரு சின்ன போர்ஷன் தான் வரும். அதுக்காக வந்து ஒருத்தர் இப்படி நிற்பாரா, கிறிஸ்டியன் பெல் மாதிரி ஒருத்தர் வந்து ஒல்லி ஆகி இந்த அளவுக்கு மயக்கம் அடைகிற அளவுக்கு பல்லெல்லாம் விழுந்து கலையை நேசிக்கிற ஒரு பயங்கரமான ஒரு கலைஞன் கூட வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் அது ரொம்ப ஈஸியானது கிடையாது. எனக்கு ரொம்ப சவாலாக இருந்தது. ஒரு முக்கியமான ஒரு எப்படி சொல்கிறது, ட்ரைபல் ஃபார்ம் ஆஃப் மியூசிக்கையும் அவங்க லைஃப் ஸ்டைலையும் நேர்மையாக பதிவு செய்ய ட்ரை பண்ணியிருக்கேன். அவர் பாட்டை அப்ரோச் பண்ணுற விதமே பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படி வருவார், டக் டக் டக்குன்னு ஒரு பாட்டை முடிச்சுட்டு போயினே இருப்பார். ஆனால் அது நமக்கு காலத்துக்கு தான் கேட்டுனே இருக்கும். ஸோ இட்ஸ் மேஜிக் சார். தங்கலானே I just want to say one of the best actors in India. சின்ன வயசுலேருந்தே நடிக்கணும்னா எனக்கு வந்து இப்போ நான் எப்படி இருக்கணும் அப்படியே தான் அப்போ இருந்தேன். சாமி, இந்த பிசாசு அப்பன், ஆத்தா, ஆசை, காதல், கத்திரிக்காய், அது எல்லாத்தையோட பெருசா தோய். Shreyas Media, thank you for that lovely வீடியோ. நீங்கள் இப்போ இது பண்ணது சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அதை பார்த்தோன்னே பயந்துட்டு கொஞ்சம் ஏதோ பேசணும்னு நினச்சதான் மறந்துட்டு நினச்சேன். தேங்க்யூ ஸோ மச்.